ஒரு பொருள் வந்து பிட்டிலா இருக்கா இல்லையான்றதை எப்படி கண்டுபிடிப்போம். சரியா? பிட்டில்னஸ். கவனி, கூர்ந்து கவனி. பிட்டில்னஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். ஒரு பொருள் உடையுதா, உடையும் தன்மை பேரு. பிட்டில்னஸ்க்கு என்ன பேரு? அதுக்கு முன்னாடி உங்களை நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி தருண் ஃப்ரம் ஈரோ. சரியா? சோ இப்ப நம்ம தருண் மூலமா நம்ம என்ன தெரியும்? பிட்டில்னஸ். கண்ணாடி உடையக்கூடிய பொருளா இல்லையா எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஓங்கி ஒரு குத்து விட்டீங்கன்னா கண்ணாடி என்ன ஆகும்? உடைஞ்சு. ஓங்கி அடிச்சா ஒன்றரை வெயிட்டா அப்படின்றாங்கல்ல. இப்போ ஓங்கி அடிக்கிறதுக்கு இன்ஜினியரிங் டேர்ம்ல என்ன பேரு? இம்பாக்ட் லோட். ஓங்கி அடிக்கிறதுக்கு பேர் என்ன பேரு? இம்பாக்ட். அப்ப பிரிட்டில்னஸ்னா எப்படி சொல்லலாம்? the inability of the material to withstand the impact load. ஓங்கி அடிச்சா உடையக்கூடிய பொருளுக்கு பேரு brittle material. சரியா? ஓங்கி அடிச்சா உடையக்கூடிய பொருள்னால brittle material சொல்லலாம். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓங்கி அடிக்கும்போது என்ன நடக்குது? ஓங்கி அடிக்கும்போது என்ன நடக்குது? என்ன பண்ணலாம்? தருணை வந்து நான் ஓங்கி அடிக்க போறேன். சரியா? அப்படி இல்ல, அடி ஓங்கி அடிக்கிறேன். ஓங்கி அடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஓங்கி அடிக்கும்போது என்ன ஆகும்னா, the body is able to absorb the energy. ஓங்கி அடிக்கிறோம் அப்படின்னா பாடி நடந்தது என்ன அப்படின்னா, ஓங்கி அடிக்கிறோம், some amount of joule, எனர்ஜியோட யூனிட் வந்து joule. the body is able to absorb the energy. so வந்து அப்படியே செல்லமா குத்திட்டே இருங்க, பாடி எனர்ஜி வாங்கிட்டே இருக்கு. பாடி எனர்ஜி எனர்ஜி வந்து தருணுக்கு போயிட்டே இருக்கு. ஸோ அங்க நடந்தது என்னன்னா, the ability of the material, the ability of material not able to withstand the shock load, the ability of material not able to absorb the energy, அதனா வந்து பிரிட்டில்னஸ் அப்படியே சொல்லலாம். இல்ல வேற மாதிரி எப்படி பாத்தீங்கன்னா, டக்டைல் மெட்டீரியல் லோட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, டக்டைல் மெட்டீரியல் லோட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, அது சொல்லும் நான் சாக போறேன்னு சொல்லிட்டு செத்து போவோம். யாரு? டக்டைல் மெட்டீரியல். அதாவது நான் சாக போறேன்னு சொல்லிட்டு செத்தா அது டக்டைல் மெட்டீரியல். பொட்டுன்னு போச்சு வச்சுங்க, அது brittle material. அப்ப என்னன்னா, the material which does not show the evidence of failure, நான் ஃபெயில் ஆக போறேன்னு தெரியாம ஃபெயில் ஆக போச்சு வச்சுங்க, அதான் brittle material. the material which does not show the evidence of failure before fracture, உடையதுக்கு முன்னாடி எதுவுமே தெரிவிக்காம பொட்டுன்னு போச்சுன்னா brittle material. ஆனா டக்டைல் மெட்டீரியல் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஈல்ட் ஆகும், அப்புறம் அல்டிமேட் பாயிண்ட் ரீச் ஆகும், அப்புறம் தான் ஃப்ராக்சர் பாயிண்ட் வரும். அது இன்பிட்டு நிறைய ஃபினாமினா நடக்கும். பெர்மனன்ட் செட் நடக்கும், நெக்கிங் நடக்கும், எல்லாமே. நான் ஜெயிலுக்கு போறேன் சொல்லிட்டு போனானா அது டக்டைல் மெட்டீரியல். நான் சாவ போறேன்னு சொல்லிட்டு செத்தானா டக்டைல் மெட்டீரியல். சொல்லாம கொட்டுன்னு போனானா அவ்வளவுதான் தீர்வு. சரியா? இன்னைக்கு தருண் மூலியமா brittle material பத்தி கத்துக் கொடுத்தாரு.